சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அதுவே பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப் பெறுகிறது. அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அனைத்தும் அந்த பாதுகையினுடைய பெருமையை தெரிவிக்கிறது. அதை பல பல பகுதிகளாக பிரித்து பல பத்ததிகளாக காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். அதிலே இப்பொழுது அபிஷேக பத்ததி என்கிற பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்கிறோம். அதாவது பாதுகையை சிம்மாசனத்திலே வைத்து அபிஷேகம் செய்தார்கள் அல்லவா, பட்டாபிஷேகம். அந்த நுட்பங்களை தெரிவிக்கிறார் இந்த பத்ததியிலே. பாதுகா சகஸ்ரத்தினுடைய 195வது ஸ்லோகம் முதலிலே நாம் அனுபவிக்கிறோம். இதில் என்ன தெரிவிக்கிறார்? கைகேயினுடைய வரத்தாலே இந்த பூமிக்கே ஒரு அழுக்கு ஏற்பட்டு விட்டது. அது பாதுகைக்கு அபிஷேகம் செய்த நீராலே அந்த அழுக்கானது துடைக்கப்பட்டு விட்டது என்பது போன்ற அற்புதமான கருத்தை தெரிவிக்கிறார். மாலின்யமாஸ்ரிதவதி மணிபாதரக்ஷே பங்கேன கேகய சுதா கலகோத்திதேனா சுத்திம் பராம் அதிஜகாம வசுந்தரேயம் ஸ்வத்தஹ கணான் நிபதிதைரபிஷேகதோயைஹி. மாலின்யம் ஆசிரிதவதி, இந்த பூமி இருக்கிறதே ஹே மணிபாதரக்ஷே, இந்த பூமியானது மாலின்யம் ஆசிரிதவதி, ஒரு மலினத்தை, அழுக்கை, அதாவது சேற்றை அடைந்து விட்டது. உண்மையாக மூத்தவனுக்கு அரசு என்கிற வழி இருக்கிற பொழுது என் பிள்ளைக்கு ராஜ்யம் வேணும் என்று அவள் கேட்டு அந்த ராஜ்யத்தை பரதனுக்கு ஆக்கினாள் அல்லவா. அதனால என்ன ஆகிவிட்டது? இந்த பூமியே பங்கேன மாலின்யமா ஆசிரித்தவதி, பங்கேன சேற்றால அப்படி ஆகிவிட்டது, அழுக்காகிவிட்டது. யாராலே? கேகய சுதா கலகோத்திதேனா. கேகய சுதா என்னால் கேகயராஜனுடைய பெண்ணான கைகேயி, அவள் செய்த கலகத்தினாலே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. எதற்கு? வசுந்தரேயம், வசுந்தரா, இயம் வசுந்தரா, இந்த பூமி இருக்கிறாளே அவளுக்கு இப்படி ஒரு சேரி ஏற்பட்டு விட்டது, ஒரு குறை ஏற்பட்டு விட்டது. அதை எப்படி போக்குவது? என்னால் இப்படி போக்கி விட்டார்கள். என்ன பண்ண? சுத்திம் பராம் அதிஜகாமா. அந்த வசுந்தரா சுத்திம் பராம் அதிஜகாமா, சுத்தியை அடைந்து விட்டாள்னு. அந்த சேற்றிலிருந்து சுத்தியை அடைந்து விட்டாள். எப்படி அடைந்தாள் என்னால்? துவத்தஹா நிபதிதைஹி அபிஷேகதோயைஹி, உனக்காக செய்யப்பட்ட அந்த அபிஷேக தோயம், அதாவது பட்டாபிஷேகம் செய்கிற பொழுது அபிஷேகத்திற்காக புண்ணிய நதிகளிலிருந்து நீரை கொண்டு வந்து பாதுகை மேலே சேர்க்கிறார்கள் அல்லவா. அது என்ன பண்ணித்து? இந்த சேற்றையெல்லாம் கழுவி விட்டது. கணாத்து சுத்திம் பராம் அதிஜகாம, ஒரு க்ஷணத்திலே அது சுத்தி ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். ஆஹா, கைகேயினுடைய வரத்தாலே ஏற்பட்டிருந்த தோஷத்தை பாதுகா பட்டாபிஷேகத்தாலே அந்த தோஷமானது நீக்கப்பட்டு விட்டது என்கிற அர்த்தத்தை மிக அற்புதமாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார்.
இதற்கு அடுத்தபடியாக 196வது ஸ்லோகம். இதுல என்ன தெரிவிக்கிறார்? இதே மாதிரி அந்த மந்திரபூத ஜலம் அது இந்த பாதுகை மேலே அப்படி தெளிவிக்கப்படுகிறது அல்லவா? அப்படி பாதுகை மேலே அப்படி சேர்க்கப்பட்ட பொழுது என்ன ஆயிற்று என்னால் அது நல்லவர்களுக்கு, அதாவது நல்ல மரம் வளருவதற்கு வேரிலே நீரை கொட்டுவது போல அது உபயோகமாயிருந்தது. இன்னொன்று என்னன்னா, அதுவே சாபத்தினாலே சாபம் கொடுக்கிறவர்களும் ஜலத்தை கொட்டுவார்கள், ராட்சதர்களுக்கு சாபம் கொடுக்கிறா போலேயும் அது இருந்தது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஆவர்ஜிதம் முனிகணேன ஜகத் விபூத்யை தோயம் பதாவனி ததா த்வயி மந்திரபூதம் மூலாவசேக சலிலம் நிகமத்ருமாணாம் சாபோதகஞ்ச சமபூத் க்ஷணதாச்சராணாம். அதாவது முனிகணேன ஜகத் விபூத்தியை, அதாவது ஆவர்ஜிதம், முனிகணேன ஆவர்ஜிதம் என்னாலனா முனிவர்களாலே சேர்க்கப்பட்ட அந்த தீர்த்தம் அது எதற்காக சேர்க்கப்பட்டது என்னால் ஜகத் விபூத்தியை, இந்த உலகத்தினுடைய செல்வத்திற்காக நன்னாக மந்திரித்த தண்ணீர். அதாவது பட்டாபிஷேகத்திற்கு முன்னாலே பல நதிகளிலிருந்து தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து அதை நல்ல மந்திரங்களை கொண்டு ஜபித்து அந்த தீர்த்தத்தை தான் கொண்டு போய் பட்டாபிஷேகத்தின் போது சேர்ப்பார்கள். அதை என்ன பண்ணினா ஜகத் தோயம் ஆவர்ஜிதம் தோயம் முனிகணேனா பதாவனி. அது எப்படிப்பட்டது? மந்திரபூதம். மந்திரபூதம் மந்திரங்களை கொண்டு அது நன்றாக பூரிக்கப்பட்டது, ஜபிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த தீர்த்தமானது என்ன ஆயிற்று என்று கேட்டால் அது சொல்றார், நிகமத்ருமாணாம் மூலாவசேக சலிலம். நிகமத்ருமா வேதங்களாகிற மரத்திற்கு வேரிலே தண்ணீர் கொட்டி அந்த மரத்தை நன்றாக வளர்க்கிறார்கள் அல்லவா, அதுபோல ஆயிற்று. ஆனால் அதே தீர்த்தமானது வேறொரு வகையாலே பார்க்கிற பொழுது என்ன ஆயிற்று என்றால் க்ஷணதாச்சராணாம் சாபோதகஞ்ச சமபூத்து. க்ஷணதாச்சராணாம் ராட்சசர்களுக்கு, க்ஷணதாச்சரர்கள் என்னால் ராட்சசர்கள், அவர்களுக்கு என்ன ஆயிற்று? அது சாபோதகம், சாபத்தை கொடுக்கிற ஜலம். அதாவது தீர்த்தத்தை சேர்க்கிற பொழுது மரத்தினுடைய வேரிலே சேர்த்தால் அந்த தண்ணீர் மரம் நன்றாக வளரும். அதே மரத்தினுடைய வேரிலே வெந்நீரை கொட்டினால் என்ன ஆகும்? அந்த மரம் பட்டு போகும். வேதமாகிற மரத்திற்கு தண்ணீராகவும் ராட்சசர்களாகிற மரத்திற்கு அது வெந்நீராகவும் என்று கூட அப்படி கொள்ளலாம். ஆனால் இங்கே அதை எப்படி சொல்லுகிறார் என்னால் சாபோதகம் என்று சொன்னார். சாபோதகம் என்னால் என்ன? யாருக்காவது சாபம் கொடுக்க வேண்டும் என்றால் ரிஷிகள் என்ன சொல்லுவார்கள்? தங்கள் மனத்திலே தோன்றிய சாபத்தை சொல்லிவிட்டு அந்த கமண்டல இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து மேலே தெளிப்பார்கள். தெளித்தால் என்ன ஆகும்? அந்த சாபம் அப்படியே பலித்து விடும் அது. இப்பொழுது இந்த பாதுகையின் மேலே அப்படி அந்த புண்ணிய தீர்த்தங்கள் நன்றாக மந்திரங்களோடு ஜபித்த புண்ணிய தீர்த்தங்களை சேர்த்தது எப்படி இருந்தது என்னால் தர்மங்கள் வளருவதற்காக வேதத்தினுடைய வேரிலே கொட்டின தீர்த்தம் போலேயும், அதே சமயத்திலே அசுரர்கள் அழிவதற்காக கொடுத்த சாபஜலம் போலேயும் ஒரே சமயத்திலே அது ஆயிற்று என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக சொல்றார். அதனால என்ன தெரிகிறது? இந்த பாதுகையினுடைய ஒரு ஆட்சியிலே வேதசாஸ்திரங்கள் விருத்தி அடைந்தன, அரக்கர்கள் அழிந்தார்கள் என்று அதுவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் விஷயத்திலே நாம் கொண்டோமானால் நாட்டிய நீஷ சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் கடிப்புற்றது என்று சொல்லும்படியாக அந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதாரங்களாலே என்ன ஆயிற்று? வேதசாஸ்திர மார்க்கம் நன்றாக நிலைநாட்டப்பட்டு விட்டது. அதே சமயத்திலே அதற்கு எதிரானவர்கள் எல்லாம் அழிந்தார்கள் என்கிற அந்த அர்த்தத்தையும் நாம் கொள்ளலாம். அடுத்தபடியாக 197வது ஸ்லோகம், அதுல இதே போன்ற அர்த்தம் இன்னும் விசேஷமாக சொல்லுகிறார். ராமபிரானை பிரிந்த வருத்தத்தாலே அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரும் கண்ணும் கண்ணீருமாய் இருந்தார்கள். இந்த தீர்த்தமானது அவர்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டது. இந்த பாதுகையின் மேலே செலுத்தப்பட்ட அந்த தீர்த்தம் அது இவற்றை துடைத்து விட்டது என்று சொல்லுகிறார். விப்ரோஷிதே ரகுபதோ பவதீயதார்ஹம்
மான்யே பதே ஸ்திதிமதி மனுவம்சஜானாம் ஆத்மன்யதர்வ நிபுணை பிரகிதைஜ பிரஜானாம் அஸ்ரூண்யபாஸ்யத் அபிஷேக ஜல பிரவாகைஹி ரகுபதௌ விப்ரோஷிதே. ரகுபதௌ அந்த ராமபிரானானவன் விப்ரோஷிதே இவர்களெல்லாம் விட்டுவிட்டு அயோத்தியை விட்டுவிட்டு காட்டிற்கு எழுந்தொழி விட்டான். அந்த சமயத்திலே என்ன ஆயிற்று என்னால் இந்த சிம்மாசனத்திலே அந்த பாதுகையானது எழுந்தருள பண்ணப்பட்டது. அது எப்படிப்பட்ட பாதுகை? மனுவம்சஜானாம் மான்யே பதே. மனுவம்சத்திலே பிறந்தவர்களுடைய ரொம்ப கௌரவமான ஸ்தானம் அது. அந்த ஸ்தானத்திலே என்ன யதார்கம் ஸ்திதமிதி என ஸ்திதிமதி, யதார்கம் ஸ்திதிமதி, நல்ல தகுந்தபடியான இருப்பை உடையவளாய் கொண்டு அந்த ஸ்தானத்திலே அவள் எழுந்தவள் இருந்தாள். அப்போ என்ன ஆகிற்று? அந்த சமயத்திலே அதர்வ நிபுணைஹி பிரகிதைஹி, அதர்வ வேதத்திலே மிகவும் வல்லவரான வசிஷ்டர் முதலான முனிவர்கள் அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்னால் இந்த அபிஷேக ஜலத்தை அதர்வ வேதத்தாலே மந்திரித்தார்கள். அதர்வ வேதம் முதலான வேதங்களிலே சொல்லப்பட்ட மந்திரங்களை எல்லாம் கொண்டு அந்த பட்டாபிஷேகத்திற்குரிய தீர்த்தத்தை மந்திரித்தார்கள். அது அப்படியே அந்த பாதுகை மேலே சேர்த்தார்கள். அது என்ன பண்ணித்துன்னு கேட்டாக்கா, பிரஜானாம் அஸ்ரூணி அபாஸ்யத்து, பிரஜானாம் அஸ்ரூணி, அந்த ஜனங்களுடைய கண்ணீரை எல்லாம் அது என்ன பண்ணிவிட்டது? அபாஸ்யத்து, துடைத்து விட்டது. எத்தாலே? அபிஷேக ஜல பிரவாகைஹி, இந்த அதர்வ வேதத்தை கொண்டு ஜபித்து அந்த தீர்த்தங்கள் கொண்டு அந்த அபிஷேகம் செய்தார்கள் அல்லவா பாதுகைக்கு, அந்த ஜலத்தினுடைய பிரவாகத்தாலே என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டான், அப்படியே இந்த அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேருடைய கண்ணீரும் அகன்று விட்டது என்று தெரிவிக்கிறார். அதாவது ராமபிரான் காட்டிற்கு எழுந்தருளினான் என்கிறத கேட்டவுடனே அந்த அயோத்தியில் இருந்த அத்தனை ஜனங்களும் அப்படியே கண்ணும் கண்ணீருமாய் அழுது கொண்டிருந்தார்கள். ஐயோ, ராமபிரான் நம்மை விட்டு சென்று விட்டானே, நம்மை இனிமேல் யார் ஆளப் போகிறார்கள் என்று பெரிய வருத்தத்திலே இருந்தார்கள். அந்த சமயத்திலே என்ன செய்தார் வசிஷ்டர் முதலானவர்கள்? அந்த அதர்வண வேதத்தை கொண்டு எல்லாம் நல்ல ஜபம் செய்து அந்த பட்டாபிஷேக ஜலத்தை மந்திரத்தாலே பூரித்து, அந்த மந்திரத்தாலே பூரிக்கப்பட்ட அந்த தீர்த்தத்தை இந்த பாதுகை மேலே சேர்த்தார்கள். அதற்குத்தானே அபிஷேகம் என்று பெயர், பட்ட அபிஷேகம். அப்படி சேர்த்தார்கள். அப்படி சேர்த்தபடியினாலே என்ன ஆயிற்று? அந்த ஜலமானது இந்த அயோத்தியாவாசி ஜனங்களுடைய கண்ணீரை எல்லாம் அப்படியே கழுவி கொண்டு சென்று விட்டது. நன்றாக அழுது கொண்டிருப்பவன் அந்த கண்ணீரை துடைக்க வேண்டுமானால் என்ன பண்ணுவான்? போய் நன்றாக முகத்தை வேறு தீர்த்தத்தை சேர்த்து நன்றாக அலம்பிக் கொள்வான். இங்க என்ன ஆயிட்டுன்னா, அயோத்தியாவாசி ஜனங்களுடைய கண்ணீரானது இந்த பாதுகைக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தத்தாலே நன்றாக அது துடைக்கப்பட்டு விட்டது என்று அந்த அர்த்தத்தை தெரிவித்தார். இது அப்படியே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் விஷயத்திலே நாம் வைத்து பார்ப்போமானால், எம்பெருமானை நாம் அடையாத குறை, அதனாலே நாம் வருந்தி கிடக்கிற பொழுது அந்த கண்ணீரை எது துடைக்கிறது என்னால் அந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய அவதாரங்கள், அவர்களுடைய வரவு நம்முடைய துக்கத்தை எல்லாம் துடைத்து விடுகிறது என்கிற அர்த்தத்தையும் நாம் இந்த ஸ்லோகத்திலே சேர்த்து அனுபவிக்கும்படியாக இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் நமக்கு காட்டி அருளினார். தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.